ஹலோ ப்ரோஸ்கேஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்படி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா ஒரு 1.5 மாதமாக வீடியோஸே போடலாம் பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. எனக்கு செமஸ்டர் ஓடிந்தது, அப்புறம் கொஞ்சம் 1008 பிரச்சனை ஓடிக்கிறதுனால எதுவுமே வீடியோஸ் எடுக்கல. அண்ட் இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் தமிழ்லேயே பார்த்து தான் வந்திருப்பீங்க நீங்கள். அப்ரிலியா RS 457 அந்த வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஹாய் ப்ரோ. ரொம்ப சீன் போடுவார், பரவாயில்ல. ஹாய். வண்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஸோ ப்ரோ, வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வண்டி ஜோக்கெலாம் வேணாங்க. ஸோ வண்டி எவ்வளோக்கு எடுத்தீங்க? இந்த வண்டி தான் எடுக்கணும்னு இருந்தீங்களா? இல்லை, நான் ஜெரெக்ஸ் 6R பார்த்தேன். சரி, பட்ஜெட் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால சரி இது எடுத்துடலான்ட்டு. அதான் ஆல்ரெடி இருக்குது. R3 இருக்கும்போது எதுக்கு இந்த வண்டி எடுத்தீங்க? R3 எனக்கு டிசைன் பிடிக்கல. அக்செப்டபிள். சரி கைஸ், அப்படியே வண்டி மாண்டேஜ் பார்த்துட்டு ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ நீங்கள் சினிமேட்டிக்ஸ் பார்த்துருவீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆஸ் யூஷுவல். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபேஸ் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் RS 660. இருங்க, ஹெட்லைட்ஸ் போட்டு காட்டுறேன். நான் ஆன் பண்ணிடுறேன் வண்டியை. ஸோ எஸ், பாருங்கள், ஃபுல்லாக LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பெக்கில் வந்துட்டு இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஆஃப் பண்ணிடல, இதுக்கு மேலே வேணாம், பேட்டரி டொனேஷனாக தள்ள முடியாது. ஸோ எஸ், அண்ட் ஒரு குட்டியான விங்லைட் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக அப்ரிலியான்னு போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எஸ், உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் அப்ரிலியான்னு இருக்கும். அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 110/70/17 செக்ஷன் டயர்ஸ் அண்ட் ஒரு UHD செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூச்சை வந்துடுங்க, வெயில் அடிக்கிறேன்னா அதான். ஸோ இட்ஸ் 320mm ஃப்ளோட்டிங் டிஸ்க், பிரேக்கிங் பை பைப்ரே. அண்ட் அப்படியே நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம்னா த இன்ஜின். ஸோ கைஸ், இந்த அப்பார் எதுக்கு நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், எதுக்குன்னு எங்களுக்கே தெரில, ஓனருக்கே தெரில. ஸோ எஸ், கண்டுபிடிச்சிட்டு ஓனர் நமக்கு சீக்கிரம் சொல்லுவார் நம்புகிறேன். என்னென்ன போட்டிருக்குது? கீ காம்போனன்ட் ஃபார் சேஞ்சிங் கியர்ஸ். ஓகே. ஸோ எஸ், அது நம்ம கீ காம்போனன்ட் ஃபார் சேஞ்சிங் கியர்ஸ் அப்படின்னு என்ன கேட்டுறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நான் அப்படியே அந்த இன்ஜின் பற்றி சொல்லிடுறேன். திஸ் இஸ் 457cc லிக்விட் தானடா? ஓகே, லிக்விட் கூல்டு இன்ஜின், 47.6 ஹார்ஸ் பவர் அண்ட் 43 Nm ஆஃப் டார்க் அட் 6000 RPM. இதோட இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட்ஸ் 270° கிராங்க் ஷாஃப்ட். இந்த கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT650 கொடுத்துருக்காங்க. இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, உங்களுக்கு இந்த 2 சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்வின் சிலிண்டர் இந்த வண்டி. ஸோ உங்களுக்கு இந்த 2 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் கீழே போயிட்டு ஒரு சிலிண்டர் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு சேம் டைமிங்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டார்க் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். லோ அண்ட் மிட் அண்ட் ஹை அண்ட் உங்களுக்கு எப்போவுமே டார்க் நல்லா ஃபீல் ஆகும். சேம் லைஸ் டு GT650. அந்த வண்டிக்கு அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட் இல்லாமல் இருந்துருந்தீங்களா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இன்னும். ஸோ எஸ், அதுதான் இன்ஜின் பற்றி. அப்படின்னு ரியர்ஸ் பற்றி வந்து அப்படி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பேக் டயர் பார்த்திங்கன்னா இட்ஸ் 150 செக்ஷன் 150/60/17 அண்ட் 220mm அதுவும் டிஸ்க், 220mm டிஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் ரியர் பார்த்திங்கன்னா ஓகே, திஸ் இஸ் தி டெயில் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். இது நம்ம இண்டிகேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நம்மளோட பைக் ஓனர் சிங்கிளாக இருக்கிறதுனால சீட் கோல் போட்டு வச்சுருக்காரு. அண்ட் இதுதான் அந்த வண்டியோட கிராப் ரயில். ஸோ ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருமான்னு தெரியல, பட் நல்லா ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எஸ், அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர், ஆட்டோ ப்ளூப்பர் எதுவுமே உங்களுக்கு வந்து கம்பெனியோட வராது, எல்லாமே ஆட்-ஆன்ஸ் தான். ஸோ இட்ஸ் அன் இட்டாலியன் வண்டி. காசு பிடுங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படி வேணால் பிடுங்குவாங்க. ஸோ எஸ், நம்ம எப்படி மீட்டருக்கு போயிடலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேங்க் பற்றி வந்துடலாம் நம்ம. இட்ஸ் 13.3 liters டேங்க். அண்ட் வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20 to 25. பட் ஓனர் சொல்கிற பார்த்தீங்கன்னா இட்ஸ் 17 தான் சிட்டியில் தருது அண்ட் 23-24 ஹைவேஸில் தருது. இது ரெக்கார்டிங்கில் இருக்குதா? ரெக்கார்டிங். ஓகே. ஸோ கேஸ் அப்படி மீட்டர் பக்கம் போயிடலாமா? ஓகே.
ஸோ நம்ம இப்போ ஓனர் தான் நமக்கு வந்து மீட்டரை பற்றி சொல்லி தரப்போறாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது வண்டியில் பற்றி சொல்லுவார். தெரியாது. சரி கற்றுப்போண்டா சேர்ந்து. இதுதான் மெயின் பேஜ். ஓகே ஓகேவா, இது வந்து மோடு, ஸ்போர்ட் மோடு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட் பட்டன். அதெல்லாம் சொல்லணும்டா, இன்ஃபர்மேட் பண்ணணும். ரிவ்யூ பண்ணுற உனக்கு தான் அதெல்லாம் தேவை. எனக்கு தெரிஞ்ச வேண்டாம் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது வந்து ட்ராக்ஷன் லெவல். ஓகே வந்து 3ல் இருக்குது லெவல். டவுன் ஏர் ஆகுனா 2, 1. லாங் ப்ரெஸ் ஆகுனா ஆஃப் ஆயிரும். ஓகே டிசேபிள் ஆயிரும். ஓகே வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்குதா வண்டியில்? வேறு வந்து ஏபிஎஸ் ஆன் ஆஃப் வந்து இந்த மோட் பட்டன்லேயே இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும். ஓகே ரியர் ஏபிஎஸ் மட்டும் தான் ஆஃப் ஆகும். ஓகே வந்து ஆனில் தான் இருக்கும், சேஃபர் சைடு. ஸோ திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா திரும்ப ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு இந்த ஃபோன் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்து சொல்லுங்கள், அது என்னது? அது அது வந்து ப்ளூடூத் எப்படின்னா ஃபோனில் கனெக்ட் ஆகும். பட் நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 மீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணோன்னே டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு வந்து நான் மெயில் ரைஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு சொல்யூஷன் வரல. பார்ப்போம். இது வந்து அடுத்த பேஜ். இதில் வந்து ட்ரிப்பு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், அப்புறம் மேக்ஸ் டாப் ஸ்பீடு, அப்புறம் இது வந்து மைலேஜ், இது டைம். ப்ரோ 203 போயிருக்கீங்க, நமக்கு ரோடு அவ்வளோ கொடுக்கல. நமக்கு ஓஆர்ஆர் இருக்குது. பார்த்தீங்களா, வண்டி நம்பரோட மாட்டியிருக்காரு. கேஸ் போட்டுருந்தா போட்டுக்குங்க. இது வந்து சர்வீஸ் டியூ, நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ வருது, இன்ஜின் டெம்பரேச்சர், பேட்டரி. ஓகே இது வந்து ஃபோன் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஆனில் இருக்கும். ஸோ ஏதாச்சும் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த வண்டியில்? பிரச்சனைன்னு எனக்கு எதுவும் வந்ததில்லை. எனக்கு இது ஃபஸ்ட் பைக்குன்றதுனால கொஞ்சம் வேரியன்ட் கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ கிளச் பிளேட்டில் நான் இப்போ தான் மாற்றினேன். கிளச் பிளேட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஃபுல் செட் மாற்றிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் மாற்றலை. இன்ஜின் கேசிங் இது மாற்றினேன். என்னடா அது சொல்லு, என்னது சொல்லு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டியில் உங்களுக்கு குட்டியான விண்ட்ஸ்க்ரீன் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா கஸ்டமாக மேனுஃபேக்சர் பண்ணார் இந்த விண்ட்ஸ்க்ரீன். டபுள் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டிருக்காரு, ஸ்மோக்கவும் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட வண்டிக்கு வந்து கஸ்டமைஸ்ட் பார்ட்ஸ், ஃபைபர் பார்ட்ஸ் இல்லைனா ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட இன்ஸ்டா நான் கீழே கொடுக்குறேன். ஆனால் கொடுக்க மாட்டேன் நான். பாய்ஸ் மட்டும் தான் மெசேஜ் பண்ணேன், கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணாதீங்க. இது வந்து லேப் டைமர். ப்ரோ ட்ராக்லாம் போயிருக்கீங்களா? இன்ஸ்டாவில் பார்த்தா நிறைய ட்ராக் ஃபோட்டோஸ் போடுறீங்க. வேடிக்கை தான் ப்ரோ. இது மியூசிக் கண்ட்ரோல். ஓகே, ஃபோன்லேருந்து மியூசிக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வரும். அதில் வந்துடும். சேஞ்ச் பண்ணுறதை இதிலே மாற்றிக்கலாம். இப்போ கால் வருது, ஸோ அது கால் இதில் நோட்டிஃபை ஆகிரும். யார் ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை ப்ரோ, ஃபேமிலி. ஓ சாரி, அவங்களும் ஃபேமிலி தானே, கேர்ள் ஃப்ரெண்டு தாலுமே கசின்ஸ் ப்ரோ. ஓகே தென் ஃபைன். லாங் ப்ரெஸ் பண்ணால் அட்டன் ஆகும். இது சைடு ரைட் ஏரோ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கட் ஆகிரும். ஓகே அட்டன் பண்ணுங்கள். இதை பரவாயில்ல இருக்கட்டும். மேப்பு இது வந்து நீங்கள் ஏப்ரல் ஆப்பில் போயிட்டு நேவிகேட்டரில் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ் போகணும் அப்படின்னா போட்டு கோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்துடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவர் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் தான் படிக்கிறாரு. சாரி, எஸ்ஆர்எம் ராமபுரத்தில் படிக்கிறாரு. ஆஸ் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், நம்பர் அனுப்பிவிட்றோம் உங்களுக்கு. ஆனாமா ஓகே ப்ரோ, கேவ மாறிட்டார். இல்லை அவ்வளோதான். சரி ஓகே, நான் அப்படியே ரைட்டர் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே ஸோ டிஸ்பிளே போய் அப்படியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு பிஆர் ரேசர் ஆக்சுவலாக சொல்ல வேணாம், பரவாயில்ல. ஆமாம் ஓகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அப்படியே நான் உங்களுக்கு பைபாஸில் போய் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். ஸோ கைஸ் பைபாஸ் வந்துட்டு நம்ம எனக்கு செக் பண்ணிக்கிறேன் நான், கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த கோப்ரோ என்றைக்குமே நம்ப முடியாது. ஓகே ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. வாங்க
ஸோ கைஸ் ஆக்சுவலி பார்த்தேன் நான், இந்த புல் நல்லா இருக்குது. R3 இது வரைக்கும் ஓட்டியிருக்க, பட் எனக்கு R3 இந்த மாதிரி புல் வந்தது கிடையாது. 4 ஆக்சுவலி புல் நல்லா இருக்குது. அதை சொன்னது நல்லா டார்க் நல்லா இருக்குது இந்த வண்டிக்கு. அண்ட் இந்த வண்டி பற்றி நான் வந்து அங்கே நிற்கும் போது உங்களுக்கு சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதோட சஸ்பென்ஷன் பற்றி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான், பட் ப்ரீசெட்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரீசெட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியாது. கம்பெனிலே கொடுத்தது வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியரில் இருக்க ஷாக் அப்சர்வருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து 800 mm. ஸோ உங்களுக்கு அவ்வளோ எங்கேயும் கீழே தட்டாது. அண்ட் கீழே தட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் போது தட்டும், இல்லைன்னா பெரிய ஸ்பீட் பிரேக்கில் மட்டும்தான் தட்டும். அதுவும் தட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த நமக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரியர் ஐயோ வளர்றேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வண்டியில் தட்டுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எக்ஸாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்பல்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் தான் எனக்கு ஆக்சுவலி பர்சனல் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு ஓனர் சொன்னார், ப்ரோ வண்டி அவ்வளோ பிரேக் பிடிக்காதுன்னு. ஆனால் ஆக்சுவலி நல்லாவே பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி 120 சம்திங் டச் பண்ண நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. நல்லா இருந்தது பிரேக்கிங் இந்த வண்டிக்கு. அது இந்த கம்பெனிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரேக் பார்ட்ஸ் தராங்க. ஒன்று ஜென்ரிக் இது நார்மல் பிரேக் பார்ட்ஸ் தராங்க, விச் காஸ்ட் 5000. அண்ட் இன்னும் ரேசிங் பார்ட்ஸ் கொடுக்காங்க, விச் இஸ் 9000 rupees. ப்ரோ பார்த்தீங்கன்னா வேறு நார்மல் தான் போட்டிருக்காரு, அதுக்கே பிரேக்கிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லைட். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், GD650க்கும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. GD650யோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன் கம்மியாக இருக்குதுன்னா, வெயிட் இஸ் அப்ராக்சிமேட்லி 170-175 kg தான் இந்த வண்டிக்கு வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த வண்டி. ஸோ புல் எடுக்கிறதுக்கு பாருங்கள், புல் எடுக்கலாமா? ஆக்சுவலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. எனக்கு என்ன வந்து இந்த வண்டிக்கு டவுன் சைடாக தெரியுது, அதே வெயிட்டு தான். நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் கிடையாது, நான் பூஸாக ஓட்டிட்டு வேறு எந்த வண்டி ஓட்டாலும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா என் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தி, பிளான்டாக இருக்கும் வண்டி. பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிற ஒரே காரணத்தால் எனக்கு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. மற்றபடி இந்த வண்டி சிட்டி கம்யூட்டுக்கு சூப்பராக இருக்கும், ஹைவே டூரிங்க்கும் சூப்பர் தான். இப்போ பாருங்க, கைவிட்டு ஓட்டினா கூட ஆக்சுவலி ஸ்டேபிளாக போகுது. எனக்கு ஆக்சுவலி இந்த வண்டியில் ஒரே டவுன் சைடு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, டேர்ன் பண்ண வருதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேர்ன் பண்ண முடியாது, கை உங்களுக்கு இந்த இடத்துல இடிக்குது. மற்றபடி அதுவும் நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் அப்ரைட்டாக பொசிஷன் இருக்கிறதுனால நல்லாவும் இருக்குது ஓட்டுறது, கம்ஃபர்டபுளாக, பேக் பெயின் வராமல். பட் என்னென்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பிகினராக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் பெயின் மட்டும் வரும். அது உங்களுக்கு ஓட்ட உங்களுக்கே பழகிடும், அந்த எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கே. அவங்க கடைசியாக ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துக்கலாமா? எதுக்கு டொக் டொக்குன்னு சவுண்ட் எடுத்து வரல? ஐயோ, ஹார்ன் காமெடியாக இருக்குது இந்த வண்டிக்கு. சைக்கிள் ஹார்ன் மாதிரி இருக்குது இது. ஆக்சுவலி ஹார்ன் மாதிரி கூட இல்லை, காலிங் பெல் மாதிரி இருக்குது சவுண்டு.
ஸோ போதும், இதுக்கு மேலே நான் வந்து வேகமாக ஓட்ட வேணாம்னு பார்க்குறேன். போதும், இது என்ஜாய் பண்ணுறேன் நான். ஸோ ஓகே, இந்த வண்டி யார் யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு 5.5 lakhs 5.6 lakhs வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் ஆக்சுவலி இந்த என்னென்ன காம்படிட்டர்னா டியூக் 390, R3, அப்புறம் நிஞ்சா 300, நிஞ்சா 400, நிஞ்சா 500 கூட வச்சுக்கலாம். இது 5 வண்டி இருக்குது உங்களுக்கு காம்படிஷனுக்கு. R3 வாங்கிறதுக்கு எல்லாருமே சொல்கிறேன், நான் அப்ரிலே வாங்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரிலே நிறைய டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க, டெக் இருக்குது. R3 பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான, ஆக்சுவலி சொல்ல போனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. R3 ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. அண்ட் அது ரொம்ப அது கொஞ்சம் உங்களுக்கு யூனிக்காகவும் தெரியாது உங்களுக்கு R3 பார்த்தா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு R3 தான் வரும், அது பாருங்கள் மறக்காமல். அது மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்துடும் நம்புகிறேன். எடுத்துட்டேன், எடிட்டிங்கில் இருக்குது அது. ஸோ அதான், ஆனால் அப்ரிலே அப்படி கிடையாது உங்களுக்கு. இது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. எங்கேருந்து பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சது ஒரு வித்தியாசமான பைக் வருது, புது பைக் வருதுன்னு. பட் R3 பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 400. அது எப்படி அதுலேயும் அப்டேட்ஸ் கிடையாது. வேர்தியான காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா RC 390, டியூக் 390. ஆனால் அந்த வண்டி வந்து சிங்கிள் சிலிண்டர், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்ஜின் கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த பர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறதுக்கு. ட்வின் சிலிண்டர்னால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தூக்கி கொடுத்துரும் இது. ஸோ எஸ், ஒரு 5.5 5.6 lakhsக்கு இந்த வண்டி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்ணு மூடி வாங்கலாம். அது ஃபஸ்ட் பைக். இல்லைன்னா அந்த ரேட்டுக்கு நீ சூப்பர் பைக்ஸும் வாங்கலாம் தான். பட் புது வண்டி தான் வாங்கணுன்னா இந்த வண்டி நீங்கள் வாங்கிடலாம் கண்ணு மூடிட்டு. இப்போ சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி இப்போ வண்டி ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும் ஹீட் அடிக்குது, எனக்கு நல்லாவே ஹீட் அடிக்குது. ஸோ பரவாயில்ல, ஒரு 400 500 செக்மெண்ட்டுக்கு இந்த ஹீட் நார்மல் தான், மேனேஜபிள் தான். அதுக்கு மேலே ஹீட் ஆனால் தான் கொஞ்சம் பிரச்சனை. அண்ட் டனல் டெஸ்ட் பண்ணலாமா, நம்ம டனல் மாட்டி இன்றைக்கி ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ டனல் டெஸ்ட் பண்ணலாமா, எங்கே இப்போ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் த்ராட்டில் கிடையாது, ரைட் பை வர். ஸோ லைட்டாக டிலே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் எடுத்துக்கும்போது காட்டுறேன். நான் இப்போ போகும்போதே லைட்டாக உங்களுக்கு டிலே இருக்குது, ஒரு 0.5 செகண்ட்ஸ்லேருந்து 1 செகண்ட் டிலே இருக்குது. லேட் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த குவிக்கான ரெஸ்பான்ஸ் வேணும்னா நீங்கள் த்ராட்டில் கேபிள் தான் நீங்கள் போகணும். பட் இது சென்சார் இருக்கிறதுனால நீங்கள் மாற்றலாம் முடியாது, கம்பெனி கொடுத்தது தான். இப்போ பாருங்கள், உங்களை காட்டுறேன், கொஞ்சம் காலியாக இருக்குது. ஸோ அந்த டிலே தெரியுதா உங்களுக்கு? அந்த மற்ற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்த உடனே உங்களுக்கு போகும். பட் இந்த மாதிரி ரைட் பை வார் இருக்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா டிலே இருக்கும். அண்ட் அப்ரிலியாவில் உங்களுக்கு அது டிலே எல்லா வண்டியிலையுமே இருக்குது. ஸோ டியூக்லேயும் உங்களுக்கு ரைட் பை வார் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் குவிக்காக இருக்கும், இதில் கொஞ்சம் டிலே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ளாக்கு. ஸோ ஈட் ஸ்லீப் ரைட் ரிப்பீட். இப்போ வேணாம். என்னடா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கீங்க கைஸ்? பொய் சொல்கிறானுங்க கைஸ். இப்போ எல்லாம் கூட வந்து வாங்கி தந்துக்கிட்டு தான் இருக்கேன். vlog எடுக்கும் போதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறானுங்க. ஸோ ப்ரோ, வண்டி சூப்பராக இருந்தது. என்ன கொட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. நான் ஏன் இந்த வண்டி ஓட்டணும் நடுதாமத்தில்? ஸோ சொல்லுங்கள், அப்படியே வாழ்க்கை எப்படி போகுது சொல்லுங்கள் இந்த வண்டி வச்சுக்கிட்டு? இது கிளச்சு கேபிள் 300 ரூபா, லேபர் 400 ரூபா. அப்புறம் இது கிளச் பிளேட்லாம் மாற்றினீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். எப்படி புகைச்சிங்க கிளச்சை? பேர்ன் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளச் பிளேட்டை காலி பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக 15K கிளச் பிளேட் காடி.
ம் கிளச் பிளேட் சேஞ்ச் ப்ராக்கெட் ரெண்டுமே காலி. டோட்டல் பில் அமௌண்ட் 40K. 40,000 ரூபாய். ஜென்ரல் சர்வீஸோட சேர்த்து. ஓகே ஜாஸ்தி தான் ப்ரோ. ஸோ ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே அடுத்த வீடியோவில் வாய்க்குள்ளது. சரி ஓகே, தண்ணி அடிக்கிறதானே கேட்குறீங்க? நான் இப்போடா தண்ணி அடித்தேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஈட் ஸ்லீப் ரைட் ரிப்பீட். பை பாய்.